ஆன்லைன்ல புதுசா ஒரு பேன் கார்டு ஈஸியா குயிக்கா நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஆன்லைன்ல பேன் அப்ளை பண்ற ப்ராசஸ்ல நிறைய சேஞ்சஸ் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கிளியரா புரியும். நீங்களும் ஈஸியா பேன் அப்ளை பண்ண முடியும். பேன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும், என்ன எரர்ஸ் வந்தாலும், என்ன டவுட்ஸ் வந்தாலும் நம்ம சேனல்லேயே எல்லா வீடியோஸுமே அவைலபிளா இருக்குது. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்க டேரக்டா எங்களோட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்க முடியும். ஒரு வாட்ஸ்அப் பிரீமியம் சப்போர்ட் யூஸ் பண்ணி நீங்க டேரக்டா எங்களோட ஒன் வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்க முடியும். இது மூலியமா நிறைய பேருக்கு நான் பேன் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பேன் சம்பந்தமா நிறைய பேர் யூடியூப்ல அவுடேட்டடான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க ஏமாந்துறாதீங்க. வியூவருக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை பண்றாங்களோ அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் பர்சனலா எனக்கு வர எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன், அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துட்டீங்கன்னாவே ஆன்லைன்ல நீங்க ஈஸியா பேன் அப்ளை பண்ணிப்பீங்க. ஆன்லைன்ல பேன் அப்ளை பண்றதுக்கு உங்க மொபைல் இல்லைன்னா பிசி ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க ப்ரௌசர்ல அப்ளை பேன் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதோட லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துறேன். இதுதான் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ். இங்க 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நியூ அப்ளிகேஷன் அப்புறம் ரெஸ்யூம் அப்ளிகேஷன். ரெஸ்யூம் அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல பேன் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஒர்க்கை நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு இடத்துல அது கட் ஆஃப் ஆகுதோ, பிரேக் ஆகுதோ, பேஜ் எரர் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அதே இடத்துல நீங்க அடுத்த டைம் அதை ரெஸ்யூம் பண்ணிக்க முடியும். ரெஸ்யூம் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி உங்களோட டோக்கன் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்துட்டு இந்த கேப்சாவை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அதே இடத்துல நீங்க அடுத்த டைம் அதை ரெஸ்யூம் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நாம இங்க நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அது கீழே செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஃபார்ம் 93 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க புதுசா பேன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபார்ம் 93 செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே நீங்க பேன் வச்சிருக்கீங்க, அதுல ஏதாவது சேஞ்சஸ் கரெக்ஷன் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கீழே சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க நியூ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இங்க அப்ளிகண்டோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கிளியரா கொடுக்கணும். அதாவது உங்க ஆதார்ல நேம் எப்படி இருக்கோ அப்படி கொடுக்கணும். ஆதார்ல உங்களுக்கு இனிஷியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க இனிஷியல் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் போடணும். சப்போஸ் உங்க ஆதார்ல கார்த்திக் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம்ல கொடுத்துக்கோங்க. கார்த்திக் அப்படிங்கிற வேர்டை லாஸ்ட் நேம்ல கொடுத்துக்கோங்க. அது கீழே இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் இங்க என்டர் பண்ணுங்க. உங்களோட ஆதார்ல லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற கேப்சாவை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ இங்கே ஒரு டோக்கன் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம இமெயில் அட்ரஸ்க்கும் இது அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த டோக்கன் நம்பர் எதுக்குன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில உங்க பேஜ் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்க ரெஸ்யூம் பண்ணிக்கிறதுக்கு இந்த டோக்கன் நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோக்கனோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 30 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 நாளுக்குள்ள நீங்க இது எத்தனை நாள் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்க நீங்க சேவ் டிராஃப்ட்ங்கிற பட்டனை நீங்க அப்பப்போ கிளிக் பண்ணி உங்க ஒர்க்கை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே இங்க 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க பேன் கார்டை நீங்க eKyc மூலியமா அப்டேட் பண்ணலாம். உங்க ஆதார்ல நேம் இனிஷியல்ஸ் எல்லாம் இல்ல, கிளியரா இருக்குது, சிங்கிள் நேம் இல்லைன்னா டபுள் நேம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். அது கீழே இருக்குது ஸ்கேன் டாக்குமெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுல உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களோட போட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணி நீங்க பேன் அப்ளை பண்ணுவீங்க. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிசிக்கல் மோடுன்னு சொல்லுவாங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க போட்டோ ஒட்டி சைன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி புனே பேன் ஆஃபீஸ்க்கு நீங்க கொரியர் பண்ணணும். இதை தான் பிசிக்கல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஸ்கேன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் பேன் கார்டு வேணுமா இல்ல சாஃப்ட் காப்பியே போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்க பிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே உங்க ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. அது கீழே நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க ஆதார்ல நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டா அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்க ஆதார்ல இனிஷியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க இனிஷியலோட கொடுத்துக்கோங்க. அது கீழே ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட். இது ஏற்கனவே ஃபில் ஆகி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது கீழே டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுவும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே டீடைல்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க ஃபாதர், மதர் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் பேரண்டா இருக்காங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துருங்க. இல்ல அப்படிங்கன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அது கீழே ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம், ஃபாதரோட லாஸ்ட் நேம் இங்க கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் இல்லைன்னா லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி மதர்ஸ் நேம் இங்க கொடுத்துக்கோங்க. அது கீழே பேன் கார்டில் ஃபாதர் நேம் பிரிண்ட் ஆகணுமா, மதர் நேம் பிரிண்ட் ஆகணுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்க சேவ் டிராஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏரியா கோட் நம்ம என்டர் பண்ணணும். இது டிஃபால்ட்டாவே ஃபில் ஆகி வந்திருக்கும். சில பேருக்கு இது ஃபில் ஆகாம இருக்கும். ஃபில் ஆகாதவங்க என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஃப்ரம் பிலோ ஆப்ஷன்ஸ்னே இருக்கும். இது கீழே இந்தியன் சிட்டிசன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இங்க கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க சிட்டி செலக்ட் பண்ணுங்க. இப்போ இங்க ஃபெட்ச்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்க ஏரியால இருக்கிற எல்லா ஏஓ கோட்ஸும் ஷோ ஆகும்.
உங்க ஏரியா எதுல வருதுன்னு பார்த்துட்டு லெஃப்ட் சைடுல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் மேலே உங்களோட ஏஓ கோட் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். அது ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். மறுபடியும் இங்கே சேவ் டிராஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஐடி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆதார் கார்டு வச்சு நம்ம இந்த 3 டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு மட்டும்தான் நீங்கள் ஆதார் யூஸ் பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா ஸ்கூல் மார்க் ஷீட், டிசி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, பேங்க் டீடைல்ஸ், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ப்ரூஃபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டுக்குமே ஆதார் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த்க்கு நான் இங்கே ஸ்கூல் மார்க் ஷீட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இங்கே டிக்ளரேஷன் உங்கள் நேம் வந்திருக்கும். நேம் வரல அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதாரில் இனிஷியல்ஸ் இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கெப்பாசிட்டி ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இங்கே செல்ஃப் கொடுத்துக்கோங்க. அது கீழே பிளேஸ் கேட்டிருக்காங்க, இங்கே வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கீழே இங்கே உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கும். வரல அப்படின்னா ஃபுல் நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே டெசிக்னேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது கீழே உங்கள் ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர் இங்கே அப்லோட் பண்ணணும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதோட ஹைட் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா 3.5 x 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர் இங்கே அட்டாச் பண்ணணும். இதுக்கும் அதே மாதிரி தாங்க ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 x 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB தான் இருக்கணும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபைல் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்கள் சைன் இங்கே அட்டாச் பண்ணிட்டு அப்லோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே அப்லோட் ஆயிடுச்சு. அது கீழே இந்த இடத்துல தான் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோமோ அதை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ஆட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வரும். இல்லை எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னா நீங்கள் மறுபடியும் ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் வந்துடும். நம்ம இங்கே ஆதார் கார்டு ஒன்று, மார்க் ஷீட் ஒன்று, இந்த 2 தான் அப்லோட் பண்ண போகிறோம். 2 டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பின் சப்மிட்டட் அப்படிங்கிற மெசேஜ் வருது. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரோட ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்து 107 ரூபா சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இங்கே பே கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் பேஜுக்குள்ள வந்துருச்சு. இங்கே வந்து ஆர்டர் ஐடி அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் நம்பர் காமிக்கும். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ண போகிறோம். நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எதில் வேணாலும் பேமெண்ட் பண்ணலாம். நான் யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே சக்ஸஸ் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும். இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே கீழே கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் பேஜ் வந்திருக்கும். கீழே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே ஆத்தென்டிகேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே ஓடிபி ஜென்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே கண்டினியூ டு ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்கே ஆதார் இ-சைன் வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே இங்கே ஆதார் நம்பர், ஃபுல் ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஆதாரில் லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் யூசிங் திஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இது வந்துருச்சுனாவே நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். இந்த பிடிஎஃப் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் DDMMYYYY இந்த ஃபார்மெட்டை நீங்கள் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2-3 நாள் கழிச்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும். அவ்வளோதாங்க. ஈஸியாக பேன் கார்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.